Good morning, students. Chapter 7 Ecosystem. Topic Types of Ecosystem. The biosphere consists of different types of ecosystems. So, நம்மளுடைய biosphere வந்து பாத்தீங்கன்னா different types of ecosystem இருக்கு. அது actually வந்து பாத்தீங்கன்னா natural ecosystem, artificial or man-made ecosystem அப்படின்னு first ரெண்டா டிவைட் பண்றோம். நேச்சுரல் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது இயற்கையாக வரக்கூடிய ஒரு ஈகோசிஸ்டம். ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்மேட் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்ஸ் வந்து செயற்கையாக செய்யக்கூடிய ஈகோசிஸ்டம். ஆக்சுவலாக நேச்சுரல் ஈகோசிஸ்டத்துக்கு வந்து வித் ஆர் வித்தவுட் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ், ஹியூமனுடைய இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக ஹியூமனுடைய இன்டர்ஃபரன்ஸ் எந்த விதமான ஹியூமன் வந்து செய்யாமல் இயற்கையாக வரக்கூடிய ஈகோசிஸ்டம். ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்மேட் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியலாக ஹியூமன் பீயிங்ஸ் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஈகோசிஸ்டம். அது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபீல்டு அண்டு மெய்ஸ் ஃபீல்டு. நம்பர் நெல் வயல் அப்படிங்கிறது ஒரு ஈகோசிஸ்டம் தான். நெல் வயலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நெல் வயலில் வந்து வாட்டர் தேங்கி நிற்கும். ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைட்டோபிளாங்டான்ஸ், ஜூ பிளாங்டான்ஸ், தென் ஃப்ராக், ஃபிஷ் அந்த மாதிரியான இது நிறையா இருக்கும். ஸோ இப்போ இட் இஸ் ரைஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது, மெய்ஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது இட் இஸ் அ ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்மேட் ஈகோசிஸ்டம். ஏன்னா ஒரு நெல் வயலில் போய் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கக்கூடிய அந்த நெல் வயலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நெல் வயல் அந்த வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்கும், பிளாங்டான்ஸ் இருக்கும், ஜூ பிளாங்டான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த இதெல்லாம் இருக்கனால அது ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ராக் இருக்கும், ஃபிஷ் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஃபிஷ்லாம் இருக்கும். ஸோ இப்போ அது வந்து ஒரு ஈகோசிஸ்டம். தென் அகைன் நேச்சுரல் ஈகோசிஸ்டத்தை வந்து மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், தென் அகைன் நெக்ஸ்ட் ஒன் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது லேண்டில் இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது வாட்டரில் இருக்கக்கூடியது. ஆக்சுவலாக டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட் ஈகோசிஸ்டம். இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம். ஸோ அப்போ அதனால ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் புல்வெளி, கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம், டெசர்ட் ஈகோசிஸ்டம் இது எல்லாமே டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது ஓப்பன் வாட்டர், வாட்டரில் இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம். எகைன் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம், அதாவது நன்னீர் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல வாட்டரில். மெரைன் வாட்டர் சால்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம். தென் அகைன் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து லோட்டிக், இன்னொன்று வந்து லென்டிக். லோட்டிக் அப்படிங்கிறது ரன்னிங் வாட்டர் பாடிஸ், ரன்னிங் வாட்டர், இப்போ ஆறு, அதே மாதிரி ஸ்ப்ரிங், ஸ்ட்ரீம் அந்த மாதிரியானது. வாட்டர் வந்து ஒரு இடத்துல நிற்காம போய்கிட்டே ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த இதில் இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், லோட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். லென்டிக் அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டிங் வாட்டர் பாடிஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட், லேக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கும், தண்ணி ஓடாது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் வந்து லென்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈகோசிஸ்டத்தில் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டத்தை டீட்டெயிலாக படிக்க போகிறோம். It is a classical example for natural, aquatic, freshwater, lendic type of ecosystem. ஏன் அப்படின்னா பாண்ட் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடியது, அக்வாட்டிக் நீரில் இருக்கக்கூடியது, அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய லெண்டிக் டைப் ஆஃப் ஈகோசிஸ்டம். லெண்டிக் டைப் ஆஃப் ஈகோசிஸ்டம் மீன்ஸ் ஸ்டாண்டிங் வாட்டர், ஸ்டாண்டிங் வாட்டர் பாடிஸ். வாட்டர் வந்து எங்கேயும் போகாது, மூவ் ஆகாது, ஒரே இடத்துல நின்றுகிட்டு இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம். It helps us to understand the structure and the functions of an ecosystem. Actually, இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு கிளாசிக்கல் ஈகோசிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோசிஸ்டமுடைய ஃபங்க்ஷன், அதோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. When rainwater gathers in a shallow area, gradually over a period of time, different kinds of organisms, microbes, plants, animals become part of this ecosystem. இப்போ நார்மலாக நம்ம பார்த்துருப்போம், இப்போ எங்கேயாச்சும் ஒரு பள்ளமாக இருக்கக்கூடிய இடம், ஒரு இடத்துல மண்ணை நம்ம தோண்டி வெளியில் எடுத்துட்டோம், ஒரு பெரிய பள்ளமாக இருக்குது, பெரிய குழியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரெயின்
ஃபால் இருக்கிறப்ப அந்த வாட்டர் எல்லாமே ஒரு இடத்துல போய் அந்த குழியில் தண்ணியில் தேங்கி நிற்கும். தென் ஒரு 2 months 3 months 4 months ஒரு 6 months 1 year அப்படிலாம் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக சின்ன சின்ன செடி இருக்கும். அது உள்ள பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பைட்டோ பிளாங்டான், ஜூ பிளாங்டான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம பாண்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வென் ரெயின் வாட்டர் கேதர்ஸ் இன் அ சேலோ ஏரியா, gradually over a period of time different kinds of organisms become part of this ecosystem. ஒரு அந்த தண்ணி தேங்கி நின்ன பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 months 1 yearல வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், தென் பிளான்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும். This pond ecosystem is a self-sustaining and self-regulatory freshwater ecosystem which shows a complex interaction between abiotic and biotic components. இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உள்ளே இருக்கக்கூடிய இந்த வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்தையும் பயாட்டிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா இந்த சன்லைட், டெம்பரேச்சர், சாயில், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ், காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏபயாட்டிக் காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்கும்? A pond ecosystem consists of dissolved inorganic and organic substance. ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், கால்சியம், நைட்ரஜன், பாஸ்பேட், இது எல்லாத்தையும் நம்ம இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னும். அமினோ ஆசிட், ஹியூமிக் ஆசிட், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட், ஹியூமிக் ஆசிட் எங்கிருந்து சார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் அ டெட் ஆர்கானிக் மேட்டர். நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். டெட் ஆர்கானிக் மேட்டர், பிளான்ட்டோடைய, அனிமலுடைய டெட் ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து அமினோ ஆசிட்டும் ஹியூமிக் ஆசிட்டும் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பயாட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுமே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஏபயாட்டிக் காம்போனன்ட்ஸ். ஏபயாட்டிக் காம்போனன்ட்ஸில் வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் இருக்கும். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், கால்சியம், நைட்ரஜன், பாஸ்பேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் அப்படின்னா. ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்து அமினோ ஆசிட், ஹியூமிக் ஆசிட். இந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எங்கிருந்து சார் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் அ டெட் ஆர்கானிக் மேட்டர். இறந்து போன பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், அதோடைய எக்ஸ்கிரீஷன் இதெல்லாம் வந்து டீகம்போஸ் ஆகிறதுனால உண்டாகுது. The function of pond ecosystem is regulated by a few factors like the amount of light, temperature, pH value of water and other climatic conditions. ஸோ அப்போ இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டு, டெம்பரேச்சர், pH value of water, அது இல்லாமல் climatic condition. இதுவுமே எதுவும் இருக்கணும்னா it comes under abiotic components. Then biotic components. Biotic components அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ், ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ் ப்ரொடியூசர்ஸ், வெரைட்டி ஆஃப் கன்சியூமர்ஸ், அந்த பிளான்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் எடுத்துக்கக்கூடிய கன்சியூமர்ஸ். தென் அந்த ப்ரொடியூசர், கன்சியூமர் எல்லாமே இறந்த பின்னாடி அதை வந்து டீகம்போஸ் பண்ணக்கூடிய டீகம்போசர்ஸ், அது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பயோட்டிக் ஃபேக்டரில் உயிர் இருக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். பயோட்டிக் காம்போனன்ட்ஸ், ப்ரொடியூசர், வெரைட்டி ஆஃப் கன்சியூமர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ். கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் மெட்டீரியலை எடுத்துக்கக்கூடிய கன்சியூமர்ஸ். டீகம்போசர்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூசர், கன்சியூமர்ஸ் இறந்த பின்னாடி அதை டீகம்போஸ் ஆகி அதில் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து சிம்பிளாக உடஞ்சி தென் அகைன் அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே சாயிலில் ஆட் ஆகி தென் சாயிலிருந்து பிளான்ட்ஸுக்கு போகக்கூடியது. ஸோ இப்போ ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர், டீகம்போசர்ஸ், இதுதான் நம்ம பயாட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ். ஸோ ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் எதெல்லாம் சார் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்கே, பிரியோஃபைட்ஸ், தென் டெரிடோஃபைட்ஸ், இந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்கும். எ வெரைட்டி ஆஃப் பைட்டோ பிளாங்டான்ஸ், அது பைட்டோ பிளாங்டான்ஸுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆசிலட்டோரியா, அனபீனா, கிளெமிடோமோனாஸ், பென்டோரினா, இடோரினா, வால்வாக்ஸ், டயட்டம்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர்
பைட்டோபிளாங்க்டன்ஸ், இது எல்லாமே பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் இருக்கும். அது இல்லாமல் ஃபிலமெண்டஸ் ஆல்கே, எது சார் ஃபிலமெண்டஸ் ஆல்கே, அதோட கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கக்கூடிய ஆல்கே, இலோத்ரிக்ஸ், ஸ்பைரோகைரா, கிளிடோஃபோரா அண்ட் ஊடகோனியம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்டஸ் ஆல்கே, அதுவும் பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் இருக்கும். ஃப்ளோட்டிங் பிளான்ஸ், சில பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் மிதந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம் ஒரு குளத்துலையோ அல்லது ஏரியிலையோ பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிரீன் கலரில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா, அதுதான் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ். அசோலா, சால்வியா, பிஸ்டியா, உல்ஃபியா அண்ட் ஐகார்னியா, இது எல்லாமே வாட்டருடைய சர்ஃபேஸில் மிதந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் பிளான்ஸ், இதுவும் ப்ரொடியூசர் தான். அது இல்லாமல் சப்மர்ஜ்டு பிளான்ஸ், சில பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதி உள்ள மூழ்கியும் பாதி வெளியிலையும் இருக்கக்கூடிய சப்மர்ஜ்டு, சாரி எல்லாமே சப்மர்ஜ் மீன்ஸ் உள்ள ஃபுல்லாக மூழ்கி இருக்கக்கூடிய பிளான்ஸ், தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும். பொட்டமோஜெட்டான் அண்ட் ஃப்ராக்மிட்டிஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மர்ஜ் உள்ள மூழ்கி இருக்கக்கூடிய பிளான்ஸ். ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ், சில பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் இருக்கும், ரூட் வந்து கீழே சாயில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து மேலே மிதந்துக்கிட்டு இருக்கும். ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ், நெம்பையே, நிலம்போ, அல்லி, தாமரை, இது எல்லாமே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ரோஃபைட்ஸ் லைக் தைப்பா, ஐப்போமியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோஃபைட்ஸ், கொஞ்சம் பெரிய பிளான்ஸ் ஆக இருக்கக்கூடிய பிளான்ஸ். constitute the major producer of a pond ecosystem. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன பைட்டோபிளாங்க்டான்ஸ், filamentous algae, floating plants, submerged plants, then rooted floating plants, macrophytes, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர்ஸாக ஆக்ட் ஆகுது. ஓகே, இந்த பிளான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? இட் ஆக்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் இட் ப்ரிப்பேர் ஃபுட் மெட்டீரியல் வித் ஹெல்ப் ஆஃப் சன்லைட், ரைட்? ஸோ அப்போ இந்த பிளான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸை எடுத்துக்கூடிய அந்த ஆர்கானிசம் வந்து நம்ம கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The animals represent the consumers of a pond ecosystem which includes zooplanktons like paramecium and Traphinia. இதை வந்து நம்ம பிரைமரி கன்சியூமர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாரமீசியம் சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து பிரைமரி கன்சியூமர். தென் பென்தோஸ், இது ஆக்சுவலாக வந்து பாட்டம் லிவிங் அனிமல்ஸ் லைக் மொலஸ்டஸ் அண்டு அனலிட்டிஸ், இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கன்சியூமர்ஸ். அதே மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாட்டர் பிட்டில்ஸ் அண்டு ஃப்ராக்ஸ், இதை வந்து நம்ம டெர்சரி கன்சியூமர்ஸ். அதே மாதிரி டக், கிரான் அண்ட் சம் டாப் கார்னிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபிஷ், ஹாக், மேன், இதெல்லாம் வந்து நம்ம டாப் கார்னிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. பிரைமரி கன்சியூமர்ஸ், தென் செகண்டரி கன்சியூமர்ஸ், தென் டெர்சரி கன்சியூமர்ஸ், தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கார்னிவர்ஸ். ஸோ அப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக அந்த ப்ரொடியூசர்ஸை சாப்பிட்டு வளரக்கூடிய அனிமல்ஸ், பிரைமரி கன்சியூமர். தென் இந்த பிரைமரி கன்சியூமர்ஸை சாப்பிடக்கூடியதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? செகண்டரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்டரி கன்சியூமர்ஸை சாப்பிடக்கூடியதை டெர்சரி கன்சியூமர் அப்படின்னும், டெர்சரி கன்சியூமர்ஸை சாப்பிடக்கூடியது வந்து டாப் கார்னிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The next one, decomposers. ஆக்சுவலாக டீகம்போசர்ஸ் நம்ம முன்னாடியே படித்த மாதிரியே தான். ஸோ இப்போ வந்து ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர், கன்சியூமர்ஸ், இதோடைய டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சம் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன பண்ணும்? டீகம்போஸ் பண்ணும். டீகம்போஸ் பண்ண அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுட் மெட்டீரியல் என்ன மாறும்? காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த பாடி ஸ்ட்ரக்சர் வந்து சிம்பிள் ஃபார்மாக உடையும். சிம்பிள் ஃபார்மாக உடையும் போது அயன்ஸ் எல்லாமே சாயில் ஆட் ஆகும். தென் அகைன் ஆட் ஆகக்கூடிய சாயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் க்ரோத் ஆகக்கூடிய பிளான்ட்ஸுக்கு வந்து நியூட்ரியன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இது ஒரு ரீசைக்கிள் மாதிரி நடக்கும். டீகம்போசர்ஸ், தே ஆர் ஆல்சோ கால்டு மைக்ரோ கன்சியூமர்ஸ். இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த டீகம்போசர்ஸ் வந்து மைக்ரோ கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஹெல்ப் டு ரீசைக்கிள் த நியூட்ரியன்ஸ் இன் த ஈகோசிஸ்டம். ஸோ இந்த டீகம்போசர்ஸ் அப்படிங்கிறது தான்
நியூட்ரியன்ஸ் உடைய ரீசைக்கிளுக்கு மெயினா யூஸ் ஆகக்கூடிய திங்ஸா இருக்கு. ஏன் அப்படின்னா சாயில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை ஃபுல்லா எடுத்துக்கூடியது பிளான்ட்ஸ். தென் அந்த பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து கன்சியூமர்ஸ் எடுத்துக்குது. ஸோ இது எல்லாமே இறந்த பின்னாடி சாயிலில் வந்து டீகம்போஸ் ஆகும்போது தான் அதோடைய பாடி இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் அகைன் சாயிலுக்கு வருது. தென் சாயிலுக்கு வந்தோடனே மறுபடியும் அகைன் பிளான்ட்ஸ் எடுத்துக்குது. ஸோ இது வந்து ஒரு சைக்கிளிக் மாதிரி நடக்கிறதுனால the decomposers are it is a help to recycle the nutrients in the ecosystem. So the decomposers illa appadina the nutrients enna agadu recycle agadu. These are present in mud water and the bottom of the ponds. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய அந்த பாண்டோட அடிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி சேரா இருக்கக்கூடிய அந்த மட் அந்த ரீஜியன்ல இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. ஸோ இப்போ டீகம்போசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பாக்டீரியாவும் ஃபங்கஸும் இட் ஆக்ட் ஆஸ் அ டீகம்போசர்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் டீகம்போசர்ஸ்னா பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. The decomposers perform the process of decomposition in order to enrich the nutrients in the pond ecosystem. So, the decomposers மூலமா the dead and decaying organic matter decompose ஆகி so the soil உடைய அந்த pond உடைய fertility வந்து பார்த்தீங்கன்னா nutrients வந்து enrich ஆகுது, அதிகமாகுது. The cycling of nutrients between abiotic and biotic components is evident in the pond ecosystem, making itself self-sufficient and self-regulating. So, ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ் மூணுமே இருக்கு. இதை வந்து நம்ம பயோட்டிக் காம்போனன்ட் அப்படின்னு சொல்றோம். ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கார்பன், நைட்ரஜன், பாஸ்பேட் இது எல்லாமே இருந்தது. ஆர்கானிக், இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு படித்தோம். The next one, the sea grasses and mangroves are of estuarine and coastal ecosystem are the most efficient in carbon sequestration. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா sea grassesலையும் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய பிளான்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் சதுப்பு நில காடுகளில் இருக்கக்கூடிய பிளான்ஸ்லையும் நிறைய கார்பன்ஸ் இருக்கு. Hence, this ecosystem are called as a blue carbon ecosystem. They are not properly utilized and maintained all over the world, although they have rich bioresources potential. So, we will see sea grasses, சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய மேங்க்ரோவ்ஸ்லையும் நிறைய கார்பன்ஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன சொல்றாங்க, ப்ளூ கார்பன் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்றோம்.